அப்படி பாக்குற? கேஸ் ஏஜென்சியோட ஓனரா பார்க்கணும் தானே அந்த ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுத்த. இந்த ட்ரெஸ்ஸை போட்டா நீ சந்தோஷப்படுவேன் தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். எப்படி ஓனர் மாதிரி ஜம்முன்னு இருக்கேனா? ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ராசி நீ ஜெயிக்க போற. நானும் ஓனர் ஆயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு தானே. உன்னை ஓனரா பார்க்கணும்னு தானே மேட்ச்ல தோத்து போகணும்னு முடிவெடுத்திருக்கேன். தானா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நீ ஜெயிச்சே ஆகணும்னு ஆளாளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமா? சாச்சா, எனக்கு போட்டியை பார்த்தலாம் பயம் இல்ல. அப்புறம் என்ன, நீ ஜெயிச்சாலும் மாமா நம்மளை ஏத்துக்குமே நினைச்சு ஃபீல் பண்றியா? நல்லதா நினைப்போம் தானே, நல்லதே நடக்கும். சரி, டைம் ஆச்சு, சாமி கும்பிட்டு கிளம்பலாம். பிள்ளையாரப்பா, தனா மனசுல ஏதோ ஒரு கலக்கம் பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்கி நீதான் அவளை தைரியமா விளையாட வைக்கணும். இந்த போட்டியில ஜெயிச்சு எப்படியாவது தனா மாமா மனசுல இடம் பிடிக்கணும். எங்களை அவர் மனசார ஏத்துக்கணும். கதற்காக தோக்குறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அப்பா இப்படி ஒரு சவால் விடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. புருஷனை பார்ப்பேனா, அப்பாவை பார்ப்பேனா, இன்னைக்கு யாருக்காக நான் விளையாட போறேன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கேனே. என்னை இந்த கஷ்டத்துல இருந்து நீதான் என்னை காப்பாத்தணும். நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமா, எதுக்காக விளையாடணும்னு நீதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். ஒரு நல்ல முடிவை சொல்லு. அப்புறம் என்ன தானா, பிள்ளையாரே உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. என்ன பாக்குற? நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உன் மனசுல ஏதோ ஒரு பயம் குழப்பமா தெரியுது.